முதல்ல இந்திராணிக்கு இருக்கிற மரியாதை குறையணும். அதுல அவ அவமானப்பட்டு வர வர இந்திராணிக்கு எதிரிங்க அதிகமாயிட்டே போறாங்க. முன்னாடி ரித்திகா இருந்தா, இப்போ இந்திராணியோட சொந்த சித்தப்பா காளியப்பனே அவளுக்கு எதிரா வந்து நிக்கிறாரு. அப்ப இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியலையே. எது எப்படியோ ஒரு நாள் இந்திராணியோட குடும்பத்துல பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. அது மட்டும் கன்ஃபார்ம். சரி, இந்த காளியப்பன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? காலையில பேசிட்டு போனதோட சரி, இன்னும் ஒரு போன் கூட பண்ணலையே. ஹலோ. என்ன காளியப்பன் சார், காலையில வந்து என்னென்னமோ பேசிட்டு போனீங்க, ஆனா போனதுக்கு அப்புறம் ஒரு போன் கூட பண்ணலையே. ஒருவேளை திரும்ப பழைய மாதிரியே மாறிட்டீங்களோ? நானா மாறுறதா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த காளியப்ப ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டான். பின்ன ஏன் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல? இங்க சில முக்கியமான வேலைகள் இருந்துச்சு, அதனாலதான் பேச முடியல. சரி, அங்க என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு? புயலுக்கு பின்னாடி அமைதியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க எல்லாமே அமைதியா தான் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள புழுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் நான் தான். அப்போ உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அப்படிதானே? பின்ன ஏதோ என்னால முடிஞ்ச வேலையை செய்யணும்ல. சரி, என்கிட்ட பேசிட்டு போன விஷயம் என்ன ஆச்சு? இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஏதாவது ஐடியா வச்சிருந்தா சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். ஐடியாலாம் இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன ஐடியா வச்சிருக்க? அதனால என்ன நடக்க போகுது? இல்ல என்ன நடக்கும்னு சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் எப்பவும் எதிர்பார்க்கறது ஒரு விஷயம்தான். அந்த இந்திராணி அவமானப்பட்டு நிக்கணும், அத நான் ரசிக்கணும். அதுவும் அவ முன்னாடியே நான் ரசிக்கணும். அதுக்காக நாளைக்கு வேற ஒரு லோக்கல் சேனல்ல இருந்து உங்க குடும்பத்தை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ வர வைக்க போறேன். ஓ. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குற கேள்வியில இந்திராணி பதில் சொல்ல முடியாம அவமானப்பட்டு நிக்கணும். இந்திராணி மட்டும் அவமானப்பட்டா போதுமா, இல்ல மொத்த குடும்பமும் அவமானப்படணுமா? எனக்கு ரெண்டுல எது நடந்தாலும் ஓகே தான். ஆனா நாளைக்கு ஊரே உங்க குடும்பத்தை பத்தி தான் பேசணும், அதுவும் தரக்குறைவா பேசணும். அப்போ டைம் என்னாச்சு? இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? எங்க போனாலும் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிருக்கேன்ல, அதையும் மீறி நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆமா, எப்பவும் வெளியில போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தானே போவீங்க. சரி, இன்னைக்கு ஏதோ போற அவசரத்துல மறந்து போயிட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்னு தெரியும்ல, அதையாவது போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன் சிவா, இப்பதானே உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டுச்சு. இந்த நிலைமையிலயும் நீ வெளியில போய் தான் ஆகணுமாடா? உங்களுக்கு கால் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போயிருந்தேன் தெரியுமா? ஆனா நீங்க அத பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்கவே இல்லல்ல. இது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது? ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இப்படிதானே அடிக்கடி நைட் டைம்ல வெளியில போய் சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நானே 2 தடவை பாத்திருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் லேட்டா வந்ததால இந்த வீட்ல ஒரு பிரச்சனையே வந்துச்சு. உன்னை ஏதாவது கேட்டாங்களா? இப்போ அதான் இந்திரா விசாரிச்சுட்டு இருக்கால. ஏங்க, நீங்க வேணா எதுவும் கேட்காம இருப்பீங்க, ஆனா நான் கேட்கதான் செய்வேன். இங்க பாரு இந்திரா, நான் நேரடியா இவங்களை எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா இவங்களால என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்க.
இருந்தாலும் நான் சொல்றேன், இவங்க 2 பேரும் நம்ம யாரையும் மதிக்கிறதாவே இல்ல. அப்படி மதிக்கிறதா இருந்தா இப்படி சொல்லாம கொல்லாம நைட் நேரத்துல வெளியில போய் சுத்திட்டு வருவாங்களா? நீ இருக்கிற தைரியத்துலதான் இவங்க 2 பேரும் இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன் 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? எங்க போனீங்க? அதையாவது கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. பர்சனல்னா அது பர்சனல்னு சொல்லுங்க. ஐலிமா 2 பேரும் ரிசப்ஷன் போயிட்டு இப்பதான் வரீங்களா? எங்க நீ போறோம்? இன்னைக்கு பாவையோட ஃப்ரெண்ட் பர்த்டே. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நாம இன்னைக்கு அந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு போக ரெடியா இருங்க, நான் கூப்பிடுறேன். ஐலி ஏதாவது சொல்லு. அக்கா 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 இங்க வாங்க வாங்க. என்னடா? அது வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நாங்க வந்தே ஆகணுமா என்ன? நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். ஏன் நீங்க வரதுல என்ன பிரச்சனை? இல்ல நீ பாவையோட ஃப்ரெண்டுக்கு தானே பர்த்டே, நீங்க மட்டும் போனா போதாதான், நாங்கெல்லாம் எதுக்கு? அவங்க என்ன மட்டும் இன்வைட் பண்ணல, நாம ஃபேமிலியோட வரணும்னு தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன ஷாப்பிங் போகணும் அவ்வளவுதானே? வரும்போது அப்படியே ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்துடலாம். நானும் வரேன். அதுக்கெல்லாம் நீ நான் உங்ககிட்ட ஃபங்க்ஷனுக்கு வரீங்களான்னு கேக்கல, வரணும்னு சொல்றேன், அவ்வளவுதான்.